அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளை தமிழ் வருட பிறப்பு அன்று நிலைவாசலில் இந்த 3 விஷயங்களை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாளைய தினம் தமிழ் வருட பிறப்பு சித்திரை 1 திங்கட்கிழமை அன்று நம்மளுக்கு வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஆண்டுல நம்ம காலடி எடுத்து வைக்க போறோம். இப்போ இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று ஆன்மீக ரீதியாக நம்ம இறை வழிபாட்டை மிக மிக அதிகமாக செய்வோம். பூஜை அறையில நம்ம எவ்வளவு வழிபாடுகள் செய்தாலும் நிலைவாசல்ல நம்ம வழிபாடுகள் கண்டிப்பா செய்யணும். ஒரு வீட்டுல பிரதான நிலைவாசலை நம்ம கரெக்டா வச்சுக்கணும். இந்த நிலைவாசல் ஒருத்தங்க வீட்டுல டேமேஜா இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுல எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது, பணவரவு இருக்காது, தரித்திரமும் வறுமை நிலைகளும் தான் ஏற்படும். அப்ப நிலைவாசலை நாம கரெக்டா வச்சுக்கணும். அந்த நிலைவாசல்ல ஏதாவது கொஞ்சம் டேமேஜா இருந்தா கூட அதை உடனே நாம சரி பண்ணி அதை செஞ்சிடணும் இல்லைங்களா? அப்ப அந்த அளவுக்கு இந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த நிலைவாசலுக்கு கொடுப்பாங்க. ஒரு வீட்டுல நிலைவாசல் அமைக்கணும்னா அதுக்கு நல்ல நேரம் பார்ப்பாங்க, நவதானியங்கள் போடுவாங்க, வெள்ளி தங்கம் நாணயங்களை போடுவாங்க, வலம்புரி சங்கு வைப்பாங்க. இவ்வளவும் வச்சு அந்த நிலைவாசலை நிறுத்துவாங்க. அதனாலதான் ஒவ்வொரு வீட்டினுடைய நிலைவாசல்லையும் அவங்கவங்களினுடைய குலதெய்வம் அங்க வாசம் செய்வதாக ஐதீகம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நாம இந்த நிலைவாசல் பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்றது கூட உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதற்காகத்தான். அப்ப வருடத்தின் முதல் நாளான நாளைய தினம் இந்த நிலைவாசல் பூஜை கண்டிப்பா நீங்க செய்யணும். முதல்ல நீங்க நிலைவாசல்ல இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்து முடித்த பின்புதான் பூஜை அறையில் நீங்க வழிபாடுகள் அனைத்தையுமே செய்ய வேண்டும். அப்படி என்ன செய்யணும் நிலைவாசல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எழுந்திருச்சு நல்ல தண்ணியில கொஞ்சம் பன்னீர் கலந்து நல்ல முழுவதுமா நிலைவாசலை சுத்தம் செஞ்சிருங்க. அப்புறம் மஞ்சள், சந்தனம், கொஞ்சம் பன்னீர், இது 3ஐயும் கலந்துக்கோங்க. கலந்துட்டு நிலைவாசல்ல நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பூக்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவிளை தோரணம் நாளைய தினம் வீட்டு வாசல்ல கட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு இன்றைய தினமே வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருப்போம். நாளைய தினம் பல வழிபாடுகள் நாம செய்வோம். ஆனா எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம் வீட்டிற்குள் வரவிடாமல் தடுப்பதற்கு இந்த மாவிளை தோரணம் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். ஏன்னா இந்த மாவிளை தோரணம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது எந்த ஒரு தீய சக்தியையும் நம்ம வீட்டுக்குள்ள அண்ட விடாது இல்லைங்களா? இந்த மாவிளை தோரணம் காய்ந்து போச்சுன்னா கூட நீங்க எடுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. எப்ப நீங்க மாவிளை தோரணம் மாத்துறீங்களோ அப்ப நீங்க எடுத்துட்டு அந்த காஞ்ச தலைய போட்டுட்டு புதுசா வச்சுக்கோங்க. காஞ்சு போச்சு அப்படின்னு எடுத்து போட வேணாம். ஏன்னா காய்ந்தாலும் இதனுடைய தன்மை அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். அதனாலதான் எல்லா வீட்லயும் இப்ப புதுசாவே ஒருத்தங்க வீடு கட்டி குடி போறாங்கன்னா கண்டிப்பா வாழை மரம் எப்படி கட்டுறாங்களோ அதே மாதிரி இந்த மாவிளை தோரணம் அப்படிங்கிறது அங்க கட்டுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மாவிளை தோரணம். கண்டிப்பா எல்லாரும் நாளைய தினம் நிலைவாசல்ல கட்டிடுங்க. கொஞ்சம் வேப்பந்தலை இருந்தது அப்படின்னாலும் வேப்பந்தலையும் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நிலைவாசல்ல தீபம் ஏற்ற வேண்டும். கண்டிப்பா நம்மளுடைய நிலைவாசல்ல 2 பக்கமும் தீபம் ஏத்திக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு எலும்புச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதை 2ஆ கட் பண்ணிட்டு ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் நல்லா அது மேல வச்சுட்டு அதை இந்த பக்கம் ஒரு மஞ்சளும் அந்த பக்கம் குங்குமமும் நீங்க வச்சிருங்க. இப்படி நிலைவாசல்ல வைக்கும் பொழுது கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, நம்ம இப்ப வீட்டை அவ்வளோ அலங்காரமா நம்ம பண்ணி வச்சிருப்போம். அப்ப யாருடைய கண் திருஷ்டியும் நம் மீது படாமல் இருப்பதற்கு இந்த எலும்புச்சம்பழம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். எந்த ஒரு கண் திருஷ்டியும் வைத்தறிச்சலும் நம்மளை அண்டாமல் பாதுகாக்கக்கூடியது இந்த எலும்புச்சம்பழம். இதையும் நீங்க நாளைக்கு நிலைவாசல்ல வச்சிருங்க. 2 பக்கம் தீபம் ஏத்தி வச்சிருங்க. அடுத்தது மிக முக்கியமானது
இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக நாளைய தினம் நிலைவாசலில் நம்ம கண்டிப்பாக வைக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பெரிய மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சரிசி மாவு, நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம், இது ரெண்டையும் கலந்து நீங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் வச்சிருங்க. இதை எறும்புகள், பறவைகள் உண்ணும். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணும்னா, அன்னதானம் செய்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த எறும்புகள் உணவுகளை உட்கொண்டு இந்த காலகட்டத்தில் தான் அவங்க உணவுகளை சேமித்து வச்சு கொள்ளும். இந்த எறும்பு வெயில் காலத்தில் உணவுகளை சேர்த்து வச்சுட்டு மழை காலத்தில் அதை உண்டு வாழக்கூடிய எறும்புகளுக்கு நாம் உணவளிக்கும் பொழுது நாம முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளை குறைக்கும். அதனாலதான் எறும்புகளுக்கு உணவளியுங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ நாளைய தினம் நம்ம வருடப்பிறப்பன்று இதை செய்யும் பொழுது வருடம் முழுவதும் அன்னதானம் செய்த பலனை நம்மளுக்கு கொடுக்கும். கண்டிப்பா நாளைய தினம் நிலைவாசல்ல இந்த பச்சரிசி மாவையும் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம், இது இரண்டையும் கலந்து வையுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்க வாழ்க்கையில பல புண்ணியங்கள் கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று நீங்க செய்யும் பொழுது பண வரவு வருடம் முழுவதும் கொண்டே இருக்கும். கண்டிப்பா நாளைய தினம் பெண்கள் இந்த 3 விஷயங்களை செய்ய மறக்காதீர்கள். எந்த அளவுக்கு நம்ம பூஜை அறையில அலங்காரம் வழிபாடுகள் செய்கிறோமோ அதே அளவுக்கு நிலைவாசல்ல நம்ம இந்த வழிபாட்டையும் அலங்காரத்தையும் செய்தோம் அப்படின்னா நம் வீட்டிற்குள் எந்த ஒரு தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் நிறைந்து இருக்காமல் நம்மளை காத்து கொள்வதற்கு இந்த நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நிலைவாசல் பூஜை கண்டிப்பா நாளைய தினம் செய்யுங்க. மாவிளையில நீங்க தோரணம் கட்டணும். அதே மாதிரி அரிசி மாவினால் நிலைவாசல்ல கோலம் போடுங்க. மகாலட்சுமி பாதம் வரைவது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம். அதனால அரிசி மாவுல கோலம் போடுவது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் நம்ம கோலப்பொடியில போடுவோம் இல்லைங்களா, ஆனா இந்த நிலைவாசல்ல மட்டுமாவது அரிசி மாவினால் கோலம் போடுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுவுமே பார்த்தீங்கன்னா எறும்புகள் சாப்பிடும். அதனாலதான் நான் சொல்றேன், அரிசி மாவுல கோலம் போடுங்க. உங்க பூஜை அறையில நாளைய தினம் அரிசி மாவால அப்படியே கோலம் போட்டு அதற்கு மேல தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வருட பிறப்பு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையும். எக்காரணத்தை கொண்டும் நாளைய தினம் இந்த நிலைவாசல்ல இந்த விஷயங்களை எல்லாம் செய்யுங்கள். நிச்சயம் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.